சினிமா துறையில் நடிகைகள் கடுமையான பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுவது குறித்து அவ்வப்போது குற்றச்சாட்டுகள் எழுவதும் பின் மழை நின்ற தூறல் போல அமுங்கி விடுவதும் வாடிக்கைதான். ஆனால் மலையாள சினிமா துறையில் பெண்கள் எப்படியெல்லாம் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள் என்பதை பட்டவர்த்தனப்படுத்தியிருக்கும் ஹேமா கமிட்டி அறிக்கை தேசிய அளவில் பெரும் பேசுபொருளாகவே மாறியிருக்கிறது. அறிக்கை வெளியானதை தொடர்ந்து நடிகைகள் பலரும் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் சுரண்டல்களை புகாராகவே வெளிப்படுத்தி வருகின்றனர். அதன் எதிரொலியாக மலையாள நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக், பிரபல டைரக்டரும் மலையாள சினிமா அகாடமி தலைவருமான ரஞ்சித் ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து வருவதால் அடுத்து யார் சிக்கப் போகிறார்களோ என்ற எதிர்பார்ப்பு மலையாள நடிகர்களின் வயிற்றில் புளியை கரைக்க தொடங்கியிருக்கிறது. ஹேமா கமிட்டி அறிக்கையில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது சோசியல் மீடியா அட்டாக். தங்களுக்கு நேரும் பாலியல் சுரண்டல்களை புகாரளித்தால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு ஓரங்கட்டப்படுவதும் பழி வாங்கப்படுவதும் ஒரு பக்கம் என்றால், மறுபக்கம் ஆன்லைன் அடியாட்கள் மூலமாக சோசியல் மீடியாக்களில் நடிகைகளின் மானம் விலை பேசப்படும் என்ற பெரும் பயமே அசிங்கத்தை மறைத்துக் கொண்டு நடிகைகள் ஒதுங்கி விடுவதற்கு காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் நடிகைகளை வெவ்வேறு கோணங்களில் புகைப்படம் எடுத்து இரட்டை அர்த்தத்தில் தலைப்பிட்டு இணையத்தில் பரப்பப்படுவதும், பாலியல் புகார் கூறும் நடிகைகளையே குற்றவாளியாக்கி விவாதத்திற்கு உள்ளாக்குவதும் என சோசியல் மீடியா விஷமிகளுக்கு நடிகைகள் பயப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். படத்தை வெற்றி பெற வைத்து தயாரிப்பாளர்களுக்கு லாபம் கிடைக்க உருவாக்கப்பட்ட இந்த ஆன்லைன் அடியாட்கள் முதலாளிகளுக்கு விசுவாசத்தை காட்டுகிறோம் என்ற பெயரில் புகார் கூறும் நடிகைகளை சோசியல் மீடியாக்களில் விற்பனை பொருளாக்கும் போக்கு சமீப காலமாகவே அதிகரித்து காணப்படுகிறது. இது பல நேரங்களில் நடிகைகள் தங்கள் உயிரையே மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு இருப்பதுதான் வேதனையின் உச்சமே. ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகிவிட்டது என்ற ஒரே காரணத்திற்காக மலையாள திரைத்துறை அதிக அளவில் பேசப்பட்டாலும் தமிழ் சினிமாவிலும் இதே நிலைதான் என்பதற்கு சனம் ஷெட்டி, சுசித்ரா, சின்மயி ஆகியோரின் தற்போதைய நிலையே சாட்சி. கண்டென்ட் விலை போக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் யதார்த்தமாக பேசும் பேச்சுக்கு பல அர்த்தங்களை கற்பித்து சோசியல் மீடியாக்களில் வைக்கப்படும் தம்ப்நெயிலை பார்த்தாலே பயமாக இருப்பதாக நடிகை திவ்யா துரைசாமியின் வார்த்தைகளிலேயே ஒருவித பயம் தென்பட்டதை மறுக்க முடியாது. டிஜிட்டல் மீடியாஸ், நிறைய மீடியாஸ் நெகட்டிவான விஷயங்களை வாயிலிருந்து புல் பண்ணுறாங்க. புல் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃபேண்டஸியாக ஒரு நெகட்டிவான டைட்டில் வச்சு நீங்களே ப்ரமோட் பண்ணிவிட்டு யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸோ நீங்களே நெகட்டிவான வேர்ட்ஸை புல் பண்ணுறீங்க. நெகட்டிவான ஆன்சர் வாயில் வர வரைக்கும் ஒரு விஷயத்தை போட்டு அப்படியே புல் பண்ணுறீங்க. புல் பண்ணி வாய் தவிர ஏதாவது ஒன்று பேசிவிட்டு அதை தம்ப்நெயிலாக போட்டு அதுக்கு நீங்கள் ஒரு ஃபேண்டஸியாக ஒரு டைட்டில் கொடுத்து நெகட்டிவிட்டி பண்ணி அதுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வர வச்சுட்டு திருப்பி போய் அதுக்கே ரிவ்யூ கேட்குறீங்க. இப்படி பேசிட்டாங்க, மக்கள் உங்களை நெகட்டிவாக சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறீங்க நீங்களே கேட்குறீங்க. ஸோ எனக்கு தெரில எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. சோசியல் மீடியா அட்டாக்கர்களால் பாதிக்கப்பட்ட சீரியல் நடிகை ஒருவரிடமே நமது செய்தியாளர் குறுஞ்செய்தி அனுப்பி கேட்க, இந்த உலகத்தை விட்டு போவதுதான் ஒரே வழி என அவர் கூறியது அவரது விரக்தியை காட்டியது. அப்படியானால் பாலியல் சுரண்டல்களை நடிகைகள் சகித்துக் கொள்வதுதான் ஒரே தீர்வா என்ற மிகப்பெரிய கேள்வியை தமிழ்நாடு அரசின் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தின் உறுப்பினரிடம் எழுப்பிய போதுதான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, அதாவது உள்ளிருப்பு குழுவின் அவசியத்தை விளக்கினர். சைபர் கிரைம்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கான ப்ரொவிஷன்ஸை நீங்க பெற்றுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சட்டங்கள் இருக்கு, அதே மாதிரி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் விங் இருக்கு. சைபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உங்களால நேரா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலன்னா ஆன்லைன் போலீஸ் போர்ட்டல்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவான சட்டங்கள், பாஷ் ஆக்ட் போன்ற சட்டங்களை சினிமா துறையில பாத்தீங்கன்னா வலுவடைய செய்யணும். ICC
ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. உள்ளிருப்பு குழுக்கள் அப்படின்றது இன்றைக்கி எல்லா துறைகள்லையுமே ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர்ஸாக வரும்போது ஒரு 10 பேருக்கு மேற்பட்ட வந்து பணியாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக 50% விமன் எம்ப்ளாயீஸை கொண்டு ஒரு உள்ளிருப்பு குழுவை அமைக்கணும். ஆனால் இந்த உள்ளிருப்பு குழுவை சினிமா துறையைச் சேர்ந்த நடிகர் சங்கங்களும் தயாரிப்பாளர்கள் சங்கங்களும் தான் உறுதி செய்ய வேண்டும் என அவர் கூறியது இது நடக்கின்ற காரியமா என்றே தோன்றியது. சினிமா துறையில் இருக்கக்கூடிய சங்கங்களும் இயக்குநர்கள் சங்கங்களும் தயாரிப்பாளர் சங்கமும் பெரிய பெரிய நிறுவனங்களுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை உறுதி செஞ்சு இது வழியாக இவங்களுக்கு ஒரு ரீட்ரஸல், ஓகே நான் வந்து விக்டிம் ஆகிட்டேன், சாரி விக்டிம்க்கு ஒரு ரீட்ரஸல் கிடைக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து எதிர்கால தலைமுறையினர் வந்து இதனால் பாதுகாக்கப்படுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.